போராளிகளே ஓய்வெடுங்கள். ஒரு துப்பாக்கியின் ரவையினால் எனது இரச்சல் அடங்கிவிட்டதற்காய் நான் இன்று வருந்திக் கொண்டிருக்கிறேன். அன்று ஓர் துப்பாக்கியின் ரவையினால் எனது இரச்சல் அடங்கிவிட்டதற்காய் நான் இன்று இங்கு வருந்திக் கொண்டிருக்கிறேன். நமது எதிரி வென்றுவிட்டான் என்பதை என் ஆழ்மனதால் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நமது விடியலுக்காய் வெற்றி சூரியனை கட்டி இழுத்து கொண்டு வந்த விடியலை கரிபூசி இருட்டடிப்பு செய்த உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். உங்கள் தலைவன் இல்லை என்பதற்காய் நீ கண்டபடி ஆடாதே. உங்கள் தலைவன் இன்று இங்கு இல்லை என்பதற்காய் நீ கண்டபடி ஆடாதே. மண்ணறையின் நிம்மதியை நாசம் செய்தவர்களே, என் மண்ணறையின் நிம்மதியை நாசம் செய்தவர்களே, நீங்கள் எல்லாம் நாசமாய்த்தான் போவீர்கள். நான் அல்லாஹுவின் பாதையில் நடந்து வந்தவன். நான் அல்லாஹுவின் பாதையில் நடந்து வந்தவன். நீங்கள் எல்லாம் அப்பாதையில் இருந்து தடம் புரண்டு பல கிளைகளாகி குழு குழுவாய் பிரிந்து பிளவுபட்டு கிடப்பவர்கள். இந்த போராட்டத்தில் சூடுண்டு வெட்டுண்டு வளர்த்த இந்த மரத்தை அடியோடு சாய்த்தவர்களே, உங்கள் சந்ததிக்கும் நாசம் உண்டாகட்டும். இந்த போராட்டத்தில் நான் சூடுண்டு வெட்டுண்டு வளர்த்த மரத்தை அடியோடு சாய்த்தவர்களே, உங்கள் சந்ததிக்கும் நாசம் உண்டாகட்டும். ஆளுக்கு ஒரு சாக்கோடு காசு பொறுக்க வந்தவர்களே, ஆளுக்கு ஒரு சாக்கோடு இந்த கட்சிக்குள் காசு பொறுக்க வந்தவர்களே, ஓரமாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள். புதிய தலைமுறையாவது சிந்தித்து செயல்படட்டும். இந்த மையத்தை குளிப்பாட்டுவதில் நீங்கள் காட்டிய சிரத்தையெல்லாம் இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. இந்த மையத்தை அன்று குளிப்பாட்டுவதில் நீங்கள் காட்டிய சிரத்தையெல்லாம் எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. தலைமைத்துவ கதிரைக்காய் தவம் இருந்திருக்கிறீர்கள். இந்த தலைமைத்துவ கதிரைக்காய் நீங்கள் எல்லாம் தவம் இருந்திருக்கிறீர்கள். உங்கள் தலைவனின் உடலில் இரத்தத்தால் சந்தனம் பூசப்பட்டுள்ளதா? உங்கள் தலைவனின் உடலில் இரத்தத்தால் சந்தனம் பூசப்பட்டுள்ளதா? அது அவனின் மண்ணறையில் சதா மனம் வீச வேண்டுமெனில் இந்த கட்சியின் பெயரால் வியாபாரம் செய்வதை இனியாவது விட்டுவிடுங்கள். இந்த மையத்தை குளிப்பாட்டுவதால் கடைசி நேரத்தில் தலைமைத்துவ கட்டுப்பாட்டை மீறாதீர்கள் என பலமுறை எச்சரித்தேன். இந்த மையத்தை குளிப்பாட்டுவதால் கடைசி நேரத்தில் தலைமைத்துவ கட்டுப்பாட்டை மீறாதீர்கள் என பலமுறை எச்சரித்தேன். செவிடன் காதில் ஊதிய சங்கை போல என் எழுச்சி மிக்க பேச்சியெல்லாம் கந்தலாகி கிடக்கிறது. செவிடன் காதிலே ஊதிய சங்கை போல என் எழுச்சி மிக்க பேச்சியெல்லாம் இன்று கந்தலாகி கிடக்கிறது. கண்ணீர் சிந்தும் உங்கள் கபட நாடகங்கள் போதும். கலிமாவை சொல்லி எல்லோரும் இஸ்லாத்துக்குள் வாருங்கள். கண்ணீர் சிந்தும் உங்கள் கபட நாடகங்கள் எல்லாம் போதும். கலிமாவை சொல்லி இனிமேலாவது இஸ்லாத்துக்குள் வாருங்கள். குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இல்லாதவர்களால் இந்த போராட்டத்தில் நின்று பிடிக்க முடியாது என சொன்னேன். ஆம், ஆனால் நீங்களோ என் போதனையை உங்களுக்கு ஏற்றால் போல் வளைத்துக் கொண்டு நிரந்தர குருடர்களாகவும் நிரந்தர செவிடர்களாகவும் நிரந்தர ஊமையர்களாகவும் இருந்து கொண்டு நம் சமூகத்தை அனாதையாக விட்டுவிட்டீர்கள். கபருக்குழிக்குள்ளாவது நிம்மதியாய் சுவாசிக்க நினைத்தேன். என் கபருக்குழிக்குள்ளாவது நான் கொஞ்சம் நிம்மதியாக சுவாசிக்க நினைத்தேன். ஹூர்லிங்களின் மெல்லிசைகளை கேட்டு ரசிக்கும் பாக்கியத்தை நீங்கள் தருவீர்கள் என நம்பினேன். மேடைகளில் நின்று கொண்டு பொய்களை பேசாமல் ஓரமாய் இறங்கி ஓடிவிடுங்கள் போராளிகளே. போராளிகளே, மேடைகளில் நின்று கொண்டு பொய்களை பேசாமல் ஓரமாய் இறங்கி ஓடிவிடுங்கள். ஓயாமல் தர்க்கம் செய்யும் வீரத்தை மட்டும் நீங்கள் விடவே மாட்டீர்கள். ஓயாமல் தர்க்கம் செய்கின்ற உங்கள் வீரத்தை மட்டும் ஒருபோதும் நீங்கள் விடவே மாட்டீர்கள். கருத்து வேறுபாடென்னும் கரையான்கள் வந்து உங்கள் புரிந்துணர்வை சீரழிக்கும். மிகவும் புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் என பலமுறை எச்சரித்தேன். நான் இறந்து 2 வாரங்களுக்குள் குழு குழுவாய் புழுகி அழுகிக் கொண்டு திரிகிறீர்கள். வேகத்தை குறைத்து தோல்வியுற்று பின்னே புறமுதுகிட்டு ஓடுகிறீர்கள். ஆலமரமாய் 1000 விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும் என்றேன். ஆலமரமாய் 1000 விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும் என்றேன். அதன் வேர்களை கூட விட்டு வைக்காமல் விலை பேசி விறகுக்கு விற்று விட்டீர்கள். எனது பணி இனிது முடிந்தது. எனது பணி இனிது முடிந்தது. உங்கள் கள்ளத்தனங்களை அதனுள் திணித்து விடாதீர்கள். அவனின் நாட்டத்தை
அந்த அல்லாவின் நாட்டத்தை இவனின் துப்பாக்கி ரவைகள் பணிந்து தலை சாய்த்து நிறைவேற்றியுள்ளன என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். தலைமைத்துவத்திற்காய் எதையும் செய்வார்கள் என என்னை சிந்திக்க வைக்காதீர்கள். இந்த தலைமைத்துவத்திற்காய் என்னை நீங்கள் எதுவும் செய்வீர்கள் என என்னை சிந்திக்க வைக்காதீர்கள். கட்சி பாடல்களை இனியாவது கொஞ்சம் நிறுத்தி வையுங்கள். நான் எழுதிய நோக்கத்தை பொய்யாக்கிய பின்னர் அந்த பாடலின் வரிகள் என் நிம்மதியை நிலைகுலையச் செய்கிறது. அந்த கட்சி பாடல்களை இனியாவது நிறுத்தி வையுங்கள். நான் உருவாக்கிய எனது கட்சியை இத்தோடு விட்டு விடுவுங்கள். நான் தூய நோக்கத்திற்காக உருவாக்கிய இந்த கட்சியை இனியாவது விட்டு விடுங்கள். உங்களுக்கு தேவையெனில் தனித்தனி கட்சிகளில் தவறுகளை செய்யுங்கள். உங்கள் தலைவன் மேல் ஒரு துளி அனுதாபம் இருந்தால், உங்கள் இந்த தலைவனின் மேல் ஒரு துளி அனுதாபம் இருந்தால் இனியாவது மண்ணறையில் எனக்கு மன நிம்மதியை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.